Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாணவர் விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொள்கிறார். சைதாப்பேட்டையில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முன்னறிவிப்பின்றி முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முன்னறிவிப்பு எதுவும் இன்றி முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிர்ஷா இணைப்பில் இருக்கிறார். செய்தியாளருடன் பின்னர் பேசலாம். தற்போது முதல்வர் விஜய் திடீரென்று சமூக நீதி விடுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்னறிவிப்பு எதுவும் இன்றி ஆய்வு மேற்கொண்டுள்ளார் முதல்வர் விஜய். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு செய்திருந்த நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முன்னறிவிப்பின்றி முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அண்மையில் சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீரென்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது எந்த முன்னறிவிப்பும் இன்றி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் திடீரென்று முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் தகவல். பிரியதர்ஷி, தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரபலம் வாய்ந்த எம்.சி. ராஜா விடுதியில தற்போது திடீர் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே கடந்த வாரம் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்.சி. ராஜா விடுதியில ஆய்வு செய்து வருகிறார். சமூக நீதித்துறையின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய இந்த விடுதியை முதலமைச்சர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எம்.சி. ராஜா விடுதி என்பது செயல்பட்டு வருகிறது. காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது புதிதாக ஒரு கட்டிடத்தை 45 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை 2025ஆம் ஆண்டு திறந்து வைத்திருந்தார். தற்போது அந்த விடுதியில தங்கி பயிலக்கூடிய மாணவர்களையும் அவர்களுக்கான வசதிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சமூக நீதித்துறை ஆலோசனை கூட்டத்தில் சமூக நீதித்துறையின் கீழே செயல்படக்கூடிய விடுதிகளில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய
இருக்கக்கூடிய உணவுகள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதே போன்று சமூக நீதித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய விடுதிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உணவு படியை உயர்த்துவது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சமூக நீதித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய விடுதிகளில் உணவு வசதிகள் உணவு தரமாக இல்லை என்று புகார்கள் வந்தவனம் இருந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்னர் தான் துறையினுடைய அதிகாரிகளுக்கு சமூக நீதி விடுதிகளில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் அனைத்தையும் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் நேரடியாக அங்கு செயல்பட்டு வரக்கூடிய MC ராஜா விடுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். முதலமைச்சர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு செல்வதாக ரூட் தயார் செய்யப்பட்டு திடீர் ஆய்வாக தற்போது முதலமைச்சர் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா விடுதியில ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். சமூக நீதி விடுதியில் திடீரென்று முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மாணவர்களையும் சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவ்வாறு இருக்கும்போது அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் கோரிக்கைகள் முதல்வரிடம் வைக்கப்பட்டதா? அது தொடர்பான தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா சந்தானம்? சமூக நீதித்துறை கூட இருக்கக்கூடிய விடுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் விடுதிகளிலே தான் உணவு தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு விடுதியில பல்வேறு கிராமங்கள்லயும் இந்த விடுதிகள் செயல்பட்டு வருது. 10 முதல் 15 மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு என்று தனியாக உணவு தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஒரே இடத்துல இருந்து உணவு தயாரிக்க பல்வேறு விடுதிகளுக்கு செல்லும் பட்சத்துல அதனை தரமாக கண்காணிக்க முடியும் என்று துறையினுடைய செயலாளர்கள் தெரிவித்திருந்தாங்க. எனவே உணவு வழங்குவது அந்தந்த விடுதிகளில் இருக்கக்கூடிய வார்டன் தான் கண்காணிக்கப்பட வேண்டியது காரணமாக இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை என்று துறையினருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. தொடர்ச்சியாக சமூக நீதி மாணவர்கள் விடுதியில மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும், அவர்களுக்கு தரமான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சமூக நீதித்துறையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதே போன்று கோவை மாவட்டத்தில் அவர்களுக்கு முறையான உணவுகள் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்ததை தொடர்ந்து அந்த விடுதியினுடைய கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போன்று துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கப்பட்ட பின்பு புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு தான் சமூக நீதித்துறை என்பது உத்தரவு பிறப்பிருந்தது. இருப்பினும் கூட மாணவர்களிடம் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் நேரடியாக தற்போது முதலமைச்சர் விஜய் அங்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட MC ராஜா விடுதி 70 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த ஒரு விடுதியாக இருக்கிறது. பல முன்னணி அரசியல் தலைவர்கள் அந்த விடுதியில தங்கி படித்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தானம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.